ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யான்ஸ். போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு ஹூக்கும் ஒரு யானும் இருந்தால் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் ஹூக்குன்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹூக்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக்கில் வரும், செராமிக்கில் வரும், கிளாஸில் வரும், வுட்டில் வரும், பேம்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹூக்ஸ் இருக்குது. அதேமாரி ஹூக் சைஸஸும் டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லாம் இருக்குது. இப்போ இதே எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 6mm ஹூக்கு. இது வந்து சிலிக்கான் ஹூக்கு. இது வந்து 6mm ஹூக்கு, சிலிக்கான் ஹூக்கு. அதே மாதிரி இதிலே நிறைய இருக்குது. சிலிக்கான்லே சைஸஸ் பாருங்கள். இது வந்து 2.5mm, இது வந்து 2mm தான் ஸ்டார்டிங்கு. 2mm ஸ்டார்டிங் ஆகுதில் இதில் சின்ன ஹூக் சைஸாக இருக்கும். சின்ன ஹூக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன ஹூக்காக இருக்கும். ஹூக்கு சின்னதாக இருக்கும். வந்து 2mm. அதே பார்த்திங்கன்னா 6mm ஹூக் சைஸை பாருங்கள். ரொம்ப பெருசாக ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு யானுக்கும் ஒவ்வொரு யான் டைப்பை பொறுத்தும் ஒவ்வொரு ஹூக்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஹூக்கு. இது வந்து சிலிக்கான் ஹூக்ஸ். சிலிக்கான் ஹூக்ஸ்னால் எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். க்ரிப் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், லைட்டாக பாருங்கள் வளையிற மாதிரி தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஹூக்கு, சத்தம் கேட்காது, சிலிக்கான் ஹூக்ஸு. இதே சேம் வந்து பிளாஸ்டிக் ஹூக்ஸ் இருக்குது பாருங்கள். பிளாஸ்டிக் ஹூக்ஸ் வந்து இதுதான் சேம், சத்தம் கேட்கும் நல்லா. பிளாஸ்டிக் ஹூக்ஸ் இதுதான் பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஹூக்ஸ். இதெல்லாம் வந்து 2.5mmலேருந்து இருக்குது. 2.5mmலேருந்து நம்மளுக்கு 6mm வரைக்கும் இருக்குது ஹூக்கு. நம்ம வந்து இந்த எம்எம் தான் நம்ம பார்ப்போம் முக்கியமாக. அந்த எம்எம் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 8 நீடில்ஸ் இருக்கும். இந்த சிலிக்கானில் வந்து 9 நீடில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 8 நீடில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து சில்வர்லேயும் ஸ்டீல்லையும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள் 2.0mm. அதே மாதிரி இது வந்து 1.5mm ஹூக்கு. இது இப்போ ஹூக் சைஸை பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்கும். இதே மாதிரி இது வந்து 1mm ஹூக்கு. வந்து 1mm ஹூக்கு. இது 1mm தெரியுதா? 1mm ஹூக்கு. இது ரொம்ப குட்டியாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஜிப்பெல்லாம் போடுறோம்னா ஒரு பவுச் பண்ணிவிட்டு அதுக்கு ஜிப்பு போடும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது வந்து இந்த 12 வெறும் 12 அப்படி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நீடில் தான் நான் கிராஃப்ட் ஷாப்லேருந்து வாங்கி ஃபஸ்ட்டு இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த நீடில் தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், போனியில் வந்து கொடுத்துருக்காங்க. போனியில் வந்து பாருங்கள், இது வந்து 4.5mm ஹூக்கு. இதில் 5mm ஹூக்கும் இருக்குது. போனியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டீல்லையும் இருக்குது. அதே மாதிரி வுட்டுலேயும் இருக்குது. நான் இது வந்து பேம்போவில் தான் வாங்கியிருக்கேன். பேம்போலனா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிலவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த பேம்போ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்கன்னா இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. நம்ம ஃபாஸ்ட்டாக தூக்கி கீழே போடவோ இல்லைன்னா நம்ம ஏதாவது குத்திட்டோம்னாலோ இது வந்து சீக்கிரமாக உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஷார்ப்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப இதாக இருக்கும், மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதுலேயுமே க்ரிப்புக்கு மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோ வெயிட்டாக தெரியாது. நம்மளுக்கு யானோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணலாம். நிறைய பெரிய ஒர்க் பண்ணுறோம்னா இது நல்லாயிருக்கும். அதே பாருங்கள், இங்கே பாருங்கள் 6mm ஹூக்கு எடுத்துக்கேன். இதுலேயும் 6mm எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக வரும், இதில் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக வரும்லாம் வராது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். இது 6.0mmனா 6.0mm, இதுவும் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு இது ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும். இது சிலிக்கான் வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும், இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து சிலிக்கான்லேயே பண்ணிகிட்டே பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா க்ரிப் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த வுட் அதுதான் இந்த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து ஸ்டிச் மார்க்கர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா,
இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத நான் ஸ்டிச் பண்ணி மார்க் பண்ணி வச்சுட்டு இங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது லாஸ்ட்டு இங்கே தான் முடிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்காண்டி தான், ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வச்சுருக்காங்க. இது பேர் ஸ்டிச் மார்க்கர். இப்போ இதை வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் வரும். அந்த பாருங்கள், இந்த ஹார்ட் ஷேப்லலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் வரும் இந்த ஸ்டிச் மார்க்கர். இதுவும் வேறு ஒன்றும் இல்லை, இதுவும் ஸ்டிச் மார்க்கர்ஸ் தான். இதுவும் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறதுக்காண்டி, இல்லைனா இந்த ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறதுக்காண்டி, இப்போ இந்த ரவுண்டில் இருக்க கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்காண்டியும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு ஸ்டிச் மார்க்கர்ஸ் தான். இதுவும் வந்து நம்ம வந்து க்ரோஷேல யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஸ்டிச் மார்க்கர்ஸ் தான். நம்ம வந்து சின்ன மைன்யூட்டான ஏதாவது இது பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் மார்க்கராக யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இந்த இடத்துல வச்சுட்டு, இப்போ நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இங்கே வச்சுட்டு இப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இதோட சேர்த்து தையல் போட்டுறணும். போட்டுட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் போது இதில் தான் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் பெஸ்ட் இதை யூஸ் பண்ணுறது தான். இது வந்து நம்மளுக்கு கழட்டி யூஸ் பண்ண வேணாம். இப்படி நம்ம இந்த இதில் இப்படி போட்டோம்னா அடுத்த ப்ராஜெக்டில் இப்படி போட்டுருவோம். இப்படி போட்டு மாற்றி யூஸ் பண்ணும்போது இது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த வந்து ஸ்டிச் மார்க்கர் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன பண்ணுறோம்னா கழட்டி மாட்டணும். இதில் வந்து முடிச்சிட்டோம்னா அடுத்த இதில் வந்து கழட்டிட்டு அடுத்த இதில் மாட்டுவோம். அப்படியே ஸ்டிச் மார்க்கர் வந்து அதுக்கு யூஸ் ஆகும். இதுவும் ஸ்டிச் மார்க்கர் மாதிரி தான். இது வந்து ஸ்டிச் த்ரெட்டு, இது ஸ்டிச் மார்க்கர்ஸு. இப்போ இது என்னதுன்னா வந்து கவுண்டர்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டிச்சல்ஸ்லாம். இப்போ நம்ம எங்கேயாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்குது, நம்ம இதை வந்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச் மார்க்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 6th ரோவில் வச்சுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா 6 அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு எத்தனாவது ஸ்டிச்சில் வச்சுட்டு போகிறோன்றது இதெல்லாம் மார்க் பண்ணலாம். இதெல்லாம் விட பெஸ்ட் என்னென்னா பேசாமல் நோட்டில் எழுதி வச்சுட்டு போகிறது தான் என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது என்னது அப்படின்னா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆனதும் கூட, பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆனது தான். இது என்னதுன்னா வேறு ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள், டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருப்பாங்க, சைஸஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதெல்லாம் என்னென்னா இந்த பாருங்கள், சின்ன ஹூக் எடுத்து இதில் மாட்டிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இது வந்து இப்படி ஸ்ட்ராங்காக கேப் மாதிரி நிற்கும். இது வந்து எதுக்குன்னா பேபிஸ் இருக்கிற வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபிஸ் இருந்துக்கிட்டு திடீர்னு ஆக்சிடென்ட்லி கண்ணில் குத்தவோ வாயில் குத்தவோ எதாவது செஞ்சிடக்கூடாது. அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை போட்டு வச்சிட்டோம்னா, அது நம்ம எதாவது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் வச்சுட்டு போகிறோம்னா இதை போட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா கண்ணில் குத்த முடியாது, வாயில் குத்திக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி இது சின்னதுக்கு யூஸ் பண்ணலாம், இது வந்து பெருசுக்கு. இதை போட்டு வச்சிட்டோம்னா நிற்கும், அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும், உங்களுக்கு விழுகாது, கீழே ஈஸியாக விழுகாது. அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க, லாக் மாதிரி யூஸ் பண்ணுறோம். அப்புறமாட்டி டேப் எதுக்கு க்ரோஷேக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, பவுச் பண்ணுறோம். இப்போது செல்ஃபோனுக்கு ஒரு பவுச் பண்ணுறோம். அந்த பவுச் என்ன பண்ணுவோம், பவுச்சுக்கு என்ன பண்ணுவோம், எப்படி நமக்கு பவுச்சு அளவு எடுக்கிறது எதுவுமே தெரியாது, எப்படி அளவு போடுறது, செயின்ஸ் எவ்வளோ போடுறது எதுவுமே தெரியாது. அப்போ வந்து நம்ம செல்ஃபோனில் வந்து வச்சுட்டு இதை வந்து அளவு பார்க்குறோம். அளவு பார்த்துட்டு இவ்வளோ சென்டிமீட்டரில் நம்ம ஒரு பவுச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக செயின் போடணும். இவ்வளோ சென்டிமீட்டர் வரைக்கும் செயின் போட்டு எத்தனை செயின் போட்டிருக்கோன்றதை கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் செயின்லேருந்து போட்டு அப்படி நம்மளுக்கு இஷ்டப்பட்டு லென்த் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்றுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம், அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம அளவெடுக்கிறோம். அளவெடுத்துட்டு இப்போ பாருங்கள், இது எப்படி எடுத்துன்னா 6 வருதா, 6 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ 6ன்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க் பண்ணிட்டா அப்போ தெரியும் நம்ம இப்போ 6 இன்ச்சஸில் ஒரு டால் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இன்ச் டேப் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து தேவையில்லை, இது வந்து ஹூக், அதாவது நம்ம கையில் குத்திக்கக்கூடாதுன்றதுக்காண்டி சேஃப்டிக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோவா யூஸ் இருக்காது நம்மளுக்கு க்ரோஷேயில். அப்புறம் இது என்னதுன்னா டேப்பஸ்ட்ரி நீடில்னு சொல்லுவாங்க, யான் நீடில்னு சொல்லுவாங்க. இது வந்து டேப்பஸ்ட்ரி நீடில், யான் நீடில் ரெண்டுமே ஒன்று தான். இது பாருங்கள், டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது பாருங்கள், கலர்ஸில் வரும், டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். அதே மாதிரி இதுலேயும் இருக்குது, நம்மளுக்கு சில்வர்லேயும் கிடைக்குது இந்த டேப்பஸ்ட்ரி நீடில்.
இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ப்ராஜெக்ட் எதுக்குன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும், ஃபைனாக ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்ட்டா வந்து நம்ம வந்து டேப்ஸ்ட்ரி நீடில் வச்சு என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஸ்டிச் பண்ணி உள்ளே தள்ளிடும். இப்போ எக்ஸ்ட்ரா நூல்ஸ் எங்கேயாவது இருக்குதுன்னா அதை வந்து உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு தான் இந்த டேப்ஸ்ட்ரி நீடில். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு நூல் இப்படி இருந்துகிட்ருக்குன்னா அந்த நூலை வந்து உள்ளே வச்சு நம்ம இப்படி இதுக்கு மேலே வச்சு தைச்சி உள்ளே போய் அதுக்கு தெரியாத அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இந்த டேப்ஸ்ட்ரி நீடில் வச்சு அந்த ஃபினிஷிங் பண்ணுவோம். அதுக்கப்புறமாட்டி இது என்னதுன்னா வந்து பாபின்ஸ். இது வந்து எதுக்கு பின்ஸ், இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம், அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து தனித்தனியாக பண்ணியிருப்போம், காது கை மூக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பண்ணியிருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து இந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம கண் வைக்கணும். அப்புறமாட்டி இந்த வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி இந்த இயர்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இப்போ இங்கே இப்படி மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா இயர்ஸை வந்து இப்படி மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்டிஃபாக நின்றுச்சுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எங்கே போட்டிருக்கோம் தையல் அப்படின்றது தெரியும். அதுக்காண்டி தான் இந்த நீடில்ஸ்லாம் யூஸ் இந்த பாபின்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது கண் வந்து சேஃப்டி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 10 mm இருக்குது, 12 mm இருக்குது, 14 mm இருக்குது, 6 mm இருக்குது. 6 mmலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். இது நான் வந்து அமேசானில் கிடைக்கும், ஒரு பாக்ஸ்லேயே கிடைக்கும். அது நம்ம வந்து வாங்கி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டால்ஸுக்கு அதை நம்ம கண் வந்து என்ன தான் நம்ம வந்து தைச்சாலும் கண் வைக்கிற மாதிரி வந்து அந்த ஃபினிஷிங் வந்து வராது. ஃபஸ்ட்டு வந்து தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டியும் கூட நம்ம வாங்கி நல்லா பண்ணுறோம் அப்படின்ட்டா அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் இதை மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் க்ரோஷேக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா யான்ஸ் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது, என்னென்ன டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.